பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்றார், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல. அவர் மரித்தார், நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக மரித்து அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? நீங்கள் ஏன் செத்து போக வேண்டும்? நீங்க ஏன் பயப்படணும்? உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்களே, அந்த ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, ஜெபத்தை கேட்காத தெய்வம் அல்ல. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்கள், உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன என்று, அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவரை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிற. தேவ பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒரு விடுதலை தருவார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்.